ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்கே கேமிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அட்வான்ஸ் சர்வர் வேறு விட்டுருந்தாங்க. நேற்றே போட்டிருக்கணும் இந்த வீடியோவை, இன்றைக்கி போட்டிருக்கேன். அட்வான்ஸ் சர்வர் வேறு விட்டுருந்தாங்க. இப்போ என்னென்ன சான்சஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னமோ ஸ்லைடர் மாதிரி இருக்காமே. ஐயா இது என்னடா சரிக்கிது போகுது. ஓ, இதான் ஸ்லைடரா, ஓகே. அப்புறம் கன்று கிடச்சிச்சு. அப்புறம் இதில் சுற்றி பார்த்தேன், ஒரு லூட்டு கூட இல்லை. அப்புறம் அங்கே சூப்பர் மணி இருந்துச்சு, எடுத்தேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்களா, அலைவு ரெண்டு பேர் விளங்கிருந்தா இப்படி இருந்தா 2 பேர். பக்குங்க, இதெல்லாம் பக்கு. அட்வான்ஸ் விடுறதுன்னு தான் விட்றான், ஆனால் இப்படி ஒரு பக்கு கொண்டு வந்துட்டான். அப்புறம் வெண்டிங் மிஷின்லாம் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கீங்க. இங்கே வேறு லேகு வேறு, இது ஸ்டக் ஆகிடுச்சு. அப்புறம் இங்கே ஏதாவது லூட்டு கிடைக்குமான்னு பார்த்தா இங்கே ஏகே இருக்குது. இந்த ஏகே வச்சுக்கிட்டு, இந்த ஏகே எதுக்கு தாங்க இருக்குது? எங்கே போனாலும் இந்த ஏகேவே கிடச்சிட்ருக்கு. ஓகே, சிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சா எதுக்காவது ஆகும் அப்படின்னு எடுத்து பார்த்தேன். ஆகில் சிப்பு போட முடியல. அப்புறம் இந்த ஸ்ட்ரைட்டர் சகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா எங்கெங்கேயோ கூட்டிகிட்டு போகுதுங்க இது. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே கன்று ஏதாவது இருக்குதான்னு பார்த்தா அதே கன்று தான். இது மேலே சறுக்க முடியல, அதனால் அது மேலே மறுபடியும் போய் வீட்டு மேலே எங்கேயோ சலூட் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்க போனேன். போய் ஐயா கரெக்டாக போகுது. இங்கே பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் ஏகேவாக இருக்குது. இங்கே பிளாஸ்மா இருக்குது, தூக்கி போட்டுருவோம். அப்புறம் கீழே என்னென்னமோ சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்களா. கிறிஸ்மஸ் மரமெல்லாம் இருக்குதான். இங்கே ஒரு கிறிஸ்மஸ் மரம் கொம்பு வச்ச மாதிரி இருக்குது, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. இங்கே கீழே போவோம். இன்னமும் மஞ்சள் கலர் அங்கே என்னமோ மினுக்குதுங்க. இங்கே வந்துருச்சு காயின். அப்புறம் இங்கே பாருங்க, கிறிஸ்மஸ் ட்ரீ கிறிஸ்மஸ் தாத்தா இங்கே கிஃப்டெல்லாம் வச்சுட்டு போயிருக்காரு. இது எடுத்துகிற மாதிரி டைமண்ட் கொடுத்தாங்கன்னா உடப்பா இருக்கும். அவனும் கொடுக்க மாட்டானுங்க கிரீனை டிவிடி, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அது. அப்புறம் MP40 போர்டு, MP40 கிடச்சிருச்சு. அலைவு வந்தீங்கன்னா 2 பேர். ஆனால் இது கடைசியில் என்ன நடக்கும் நீங்களே பாருங்கள். மொத்தமாக இங்கே ஒரு லூட் இருந்துச்சு. ஜிப்லைனில் கூட இன்னும் சான்சஸ் கொண்டு வந்துருக்கீங்களாம். அப்புறம் இங்கே போய் லூட் இருந்தேன். மெடிக்கிட்டு ஐயோ மெடிக்கிட்டு எடுக்கலையே, அப்புறமா எடுத்துப்போம். அப்புறம் இங்கே என்னமோ ஜிப்லைன் வேணுமா தொங்கிட்டே போவானா, அது பார்க்குறதுக்கு நான் ஓடி போனேன் எங்கே ஜிப்லைன் இருக்குன்னு சொல்லி. அப்புறம் ஜிப்லைனை அங்கே இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறம் போகலான்னு பார்க்கும்போது ஸ்க்ரீனு திரும்பவும் மாட்டேங்குது. இங்கே வருங்க, எப்படி ஸ்க்ரீன் திரும்புதுண்டு. நேராகவே போயிட்டுருக்கு, திரும்ப சொன்னால் திரும்பவும் மாட்டேங்குது. அப்போ ஒரு வழியே திரும்பிடுச்சு. ஐயோ லேகு, எங்கே இது ஆகணும், ஸ்டக்கு வேறு ஆகிக்குதுங்க இது. அப்புறம் ஜிப்லைனில் தொங்கிட்டே போவானான்னு பார்க்க தொங்கிக்கிட்டே போனேன். ஐயோ திருப்புடா ஸ்க்ரீன். ஐயோ கீழே விழுந்துருச்சுங்க இது. ஐயோ. அப்புறம் 3rd லெவல் பேக் வந்துட்டான். 3rd லெவல் பேக் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போனேன். இங்கே பார்த்தீங்கன்னா கிஃப்ட்டெல்லாம் வச்சுருக்கானுங்க. அந்த கிஃப்ட்டை திறந்தா டைமண்ட் கொடுப்போம் அப்படிங்கன்னு சொன்னீங்கன்னா நான் எடுத்துடுவேன் கன்ஃபார்மே. எல்லா லூட்டையும் எடுத்துடுவேன். எங்கெங்கே கிஃப்ட் வச்சுருக்காங்களோ தேடி கண்டுபிடிச்சி எடுப்பேன்டா. அப்புறம் மறுபடியும் ஜிப்லைனில் போகலான்னு சொல்லி போவேன். ஓடுவேன். அது நிறைய போகுது, ரொம்ப தூரம் போகுதுங்க. கெல்லி போகிற கூட நான் வச்சுட்டு வரல பார்த்தீங்களா. அப்புறம் லூட்டு தேவையில்லாத லூட்டெல்லாம் கழட்டி போட்டேன். அதுக்கப்புறம் ஜிப்லைனில் பிடிச்சி அங்கே போகலான்னு பார்க்கும்போது இது ஸ்டக்கு. அப்புறம் அங்கே பாருங்க, தொங்கிக்கிட்டே போகிறாங்க அவன். ஐயா சூப்பர். அப்புறம் எனிமி இருக்கானா இல்லையான்னு சொல்லி பார்க்கும்போது ரிவர்ஸில் போகுது. இது நல்ல விஷயம். எனிமி யாராவது வந்தாங்கன்னா அடிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான். அப்புறம் ஹிட்லிஸ்ட் வேறு போட்டு வச்சுருக்கீங்க நான் எங்கே இருக்குன்னு பார்க்குறதுக்காக. நாய் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு கண்டுபிடிப்பு அந்த நாய்க்கு. அப்புறம் இங்கே ஃபேக்ட்ரிக்கு போவேன். ஃபேக்ட்ரி மேலெல்லாம் ஏறலாமாமே. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு தான் நம்ம மேட்ச்சில் கனெக்ட் ஆனது. லாபிலேயே எடுத்துருக்கணும், அது எடுக்காம விட்டேன். அப்புறம் இந்த அங்கே பாருங்கள் மேலே போகுது. சரி, அது எங்கெங்கே போகுது அது நான் ஃபாலோ பண்ணிவிட்டு அப்போ நம்மளும் போவோம் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருந்தேன். அது ஃபேக்ட்ரி மேலே போகணுன்னு எனக்கு ஒரு ஆசை தான். நான் அப்படியே அந்த கீழே அப்படியே வந்துச்சு, அதுலேயே போயிருக்கலாம். நான் தான் அங்கே போய் தாண்டா போவேன் நான் அப்படின்னு ஃபஸ்ட்லேருந்து தாண்டா வருவேன் அப்படின்னு சொல்லி. இது பார்த்திங்கன்னா பொச்சினாக்கு வரைக்கும் போகணுங்க. இது என்ன பண்ணுறது. அப்புறம் இடையில காயின்லாம் இருக்கும், எடுத்துகிட்டு போவேன். இங்கே ஐயோ இங்கே சைடு போகலான்னு பார்த்தா இங்கே சறுக்க முடியல. அப்படியே இது மேலே அப்படியே நடந்தே போயிடுவேன். ஜம்ப் பண்ணால் அது சறுக்கிட்டு போயிடும். அதனால் நான் இப்படி நடந்தே போயிடுவேன். ஏன்டா சறுக்கிட்டே போக வேண்டியதுன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து எனக்கு அப்போ தெரில, இப்போ தான் தெரிஞ்சிச்சு. நேற்று அப்டேட்னா எனக்கு இன்றைக்கி தான் தெரியுது. ஆமாம், நேற்று தான் உண்மையாலுமே அப்டேட்டு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இடையில காயினில் வச்சுருக்கானுங்க இவனுங்க. அவ்வளோதான், எடுத்தாச்சு. அப்புறம் இங்கே தான் சறுக்கிறது இருக்குது. சறுக்கிறத கொடுத்து போவோம்.
அந்த ஃபேக்ட்ரி மேலே ஏறாமல் இன்றைக்கி ஃபேக்ட்ரி மேலே ஏறாமல் நான் விட மாட்டேங்க. ஏறு ஏறு இங்கே இந்த அந்த பேர் என்ன இட்லி ஸ்டா அது பக்கத்தில் தாங்க இருக்கு. பார்த்துக்குவான் வந்து அழுத்திப்படி போய் அடிவான். ஆனால் இந்த மேட்ச் நான் போய் அடிச்சிருக்க மாட்டேன், அது ஒரு விஷயம். இங்கே ஏறிட்டேன். பின்னாடியே அந்த எமௌண்ட் போடுவோம் அப்படின்னு பார்த்தா எமௌண்ட்டே உழுகலை. அப்புறம் இதில் சரிக்கிட்டு அப்புறம் இங்கே எமௌண்ட் போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா திடீர்னு யாரோ வந்தோம். ஐயோ மாடியோ வந்துட்டாடா, ஐயோ குளாவால் போடு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் வேறு அப்படியே ஸ்க்ரீன் திரும்பவும் மாட்டி. அவ்வளோதாங்க முடிச்சுட்டேன். இங்கே போங்க.